வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாம்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது. அரசியல் கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடும் எதிரிகளை வீழ்த்த தமிழ்நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. நாட்டின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வரலாறு காணாத வெற்றியை தேடித்தரவும் வேண்டுகோள். மாநில கட்சிகளின் பிளவுகள் ஏற்படுத்தி அரசியல் லாபம் தேடும் பாஜகவின் எண்ணம் தமிழ்நாட்டில் ஈடேறாது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். 38 எம்பிக்களிலிருந்தும் தமிழ்நாட்டில் உரிமைகளை திமுக தாரை வார்த்ததாகவும் குற்றச்சாட்டு. என்ற உறுதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன். நம் மாநிலத்தை புறக்கணிப்பவர்களையும் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுத்தவர்களையும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு. சேலம் தொகுதியில் வாகன பேரணி சென்று வாக்கு சேகரித்த எடப்பாடி பழனிசாமி. தருமபுரியில் மனைவி சௌமியாவை ஆதரித்து அன்புமணி இறுதிக்கட்ட பரப்புரை. எட்டு மாதங்களில் 1,15,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளதாக திமுக அறிக்கை. மாபெரும் சமுதாய புரட்சி திட்டம் மூலம் இதுவரை 9,200 கோடி ரூபாய் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். கோவை தொகுதியில் வாகன பேரணி சென்று வாக்கு சேகரித்த அண்ணாமலை. தூத்துக்குடி தொகுதியில் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்ட கனிமொழி. பாஜகவின் பொய் பிரச்சாரங்கள் தமிழ்நாட்டில் ஈடுபடாது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். திமுக அரசை பாஜக அரசு பழிவாங்கி வருவதாகவும் குற்றச்சாட்டு. பிஜேபி ஆட்சியை ஒழிச்சோன்னா ஓட விட்டோம்னா நிச்சயம் தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு விலக்கு அளிக்கப்படும் ராகுல் காந்தி அவர்கள் உறுதி அளித்திருக்கிறாங்க. ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் காரில் சோதனை. இறுதிக்கட்ட பரப்புரைக்கு சென்றபோது சோதனை நடத்திய தேர்தல் பறக்கும் படை. சென்னை குளத்தூர் பரப்புரை கூட்டத்தில் விஜயின் கோட் பட பாடலை பாடிய நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான். இசையமைப்பாளர்கள் விஜய் ஆண்டனி, ஜிவி பிரகாஷ் ஆகியோரும் தனது சின்னத்திற்காகவே பாடல் பாடியுள்ளதாகவும் பேச்சு. பையனை தொடங்கவா, மைக்கை கையில் எடுக்கவா, எல்லாம் பதறிட்டான். 2 வரியில பல பேர் நெஞ்சடிச்சு உட்காந்துட்டான். என்னடா அது? அங்கிட்டு என் தம்பி விஜய் ஆண்டனி, அவன் பாடுறது இந்த மைக்கில், ஆனா கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன மைக்கில். அப்புறம் இங்கிட்டு என் தம்பி ஜிவி பிரகாஷ், அவன் பாடுறது இந்த மைக்கில், கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன இந்த மைக்கில். வேலூர் சுயேட்சை வேட்பாளரும் நடிகருமான மன்சூர் அலிகானுக்கு பரப்புரையின் போது உடல்நலம் பாதிப்பு. மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு அழைத்து வரப்படுகிறார். திராவிட மாடல் அரசின் சாதனைகள் நாடு முழுவதும் எதிரொலிக்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள். பரப்புரை வீடியோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். உங்க வாக்கு உங்க தொகுதி எம்பியை மட்டும் தேர்வு செய்யறதுக்கான வாக்கு இல்லை. கடந்த 10 ஆண்டுகளா நம்ம நாட்டை நாசப்படுத்திய பாசிச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வாக்கு. கருத்து கணிப்பை நம்பாமல் மக்களை நம்பி களத்தில் நிற்கிறோம். கோவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் பேட்டி. வாக்குப்பதிவு நாள் மற்றும் வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாள் அன்று உரிய அனுமதியுடன் செய்தித்தாள்களில் விளம்பரம் வெளியிடலாம். சிறையில் உள்ள கைதிகளும் உரிய விண்ணப்பம் அளித்து தபால் வாக்கு செலுத்தலாம் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். கோவையில் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து நடிகர் கார்த்திக் பரப்புரை. அமரன் பட பாடலை பாடி வாக்கு கேட்டார். திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயனுக்கு ஆதரவாக இருசக்கர வாகன பேரணி. பாஜக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டபடி வாக்கு சேகரித்தனர்.
பெரியகுளத்தில் டிடிவி தினகரனுக்காக வாக்கு சேகரித்த அவரது மனைவி அனுராதா. திருப்புவனத்தில் வீதி வீதியாக பரப்புரை செய்த கார்த்தி சிதம்பரத்தின் மனைவி ஸ்ரீநிதி. தஞ்சாவூரில் முறுக்கு விற்று வாக்கு சேகரித்த தேமுதிக வேட்பாளர் சிவனேசன். ஆரணி அருகே கண்ணமங்கலத்தில் கூழ் குடித்து பரப்புரை செய்த திமுக வேட்பாளர் தரணிவேந்தன். திருப்பரங்குன்றத்தில் தாய் பிரேமலதாவுடன் வாக்கு சேகரித்த விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகர். மாணிக்கம் தாக்கூருக்கு ஓய்வு கொடுத்து விஜயபிரபாருக்கு வாய்ப்பு தாருங்கள் என பிரேமலதா பேச்சு. பராசக்தி வெற்றிவேல முருகர் கையில கொடுத்து போரில் வென்றுவா என்று சொன்னார்களோ அதுபோல விஜய் பிரபாகர் அவர்களுக்கு தாயாக சக்தியாக இந்த வேலை கொடுக்கிறேன். ₹4 கோடி சிக்கிய விவகாரத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய கோரி வழக்கு. சுயேட்சை வேட்பாளரின் மனுவை நாளை விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியையும் பாதுகாப்பையும் கொண்டு வந்தது பாஜக ஆட்சி. அசாமில் பரப்புரை செய்த பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு 150 இடங்கள் தான் கிடைக்கும் என ராகுல் காந்தி கணிப்பு. பிரதமர் மோடி ஊழலின் தலைவர் என்றும் விமர்சனம். நாடு முழுவதும் ராமநவமி உற்சாக கொண்டாட்டம். அயோத்தி ராமர் கோயிலில் உள்ள பாலராமர் சிலையின் நெற்றியில் சூரிய ஒளி விழுந்த நிகழ்வை நேரில் தரிசித்த பக்தர்கள். கோவையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். தெரியுதாமா என்னது 29 பைசா. இதுதான் மோடிக்கு வச்சிருக்கிற புது பேரு. என்னன்னு கூப்பிடுவீங்க? இனிமே பாஜக கார யாரையா பாத்தீங்கன்னா, பிஜேபி கார யாரையா பாத்தீங்கன்னா கேளுங்க, 29 பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா? நான் ஏன்னு சொல்லிடுறேன். ஏன் 29 பைசான்னு சொல்லிடுறேன். நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோம், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்னு கட்டுறோமா. தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே கட்டுறோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒன்றிய அரசுக்கு ₹1 கட்டுறோம்னா, வரி கட்டுறோம்னா, ஜிஎஸ்டி வரி கட்டணும்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தெரியுமா திருப்பி தராரு ஒன்றிய அரசு? வெறும் 29 காசுமா. நாம கொடுக்கறது ₹1, ஆனால் திருப்பி தர்றது 29 காசு. உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா? அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் திரு யோகி ஆதித்யநாத். பிஜேபி ஆளுகின்ற மாநிலம். அந்த மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. அவங்க ₹1 கொடுத்தா ஒன்றிய அரசு திருப்பி அவங்க எவ்வளவு திருப்பி தராங்க? ₹1க்கு ₹3. உத்தரப்பிரதேச மாநில மக்கள் ₹1 கொடுத்தா ₹3. பீகார் மாநிலம் தெரியுமா? பீகார் மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் நிதிஷ்குமார், பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. எல்லாரும் ₹1 கட்டினாங்கன்னா அவங்களுக்கு திரும்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா தராங்க? ₹7. பீகார் மாநிலத்துக்கு ₹1 கொடுத்தா ₹7. உத்தரப்பிரதேச மாநில மக்கள் ₹1 கொடுத்தா ₹3. தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம கேட்கணுமா வேணாமா? எவன் அப்பா வீட்டு காசை எடுத்து எவன் அப்பா வீட்டுக்கு யார் கொடுக்கறேன்னு கேட்கணுமா வேணாமா? 29 பைசா. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். புரட்சி முதல்வர் உள்ளிட்ட அனைத்து இந்திய கூட்டணி தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பேரன்புமிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் பொன்னாலே அதுதான் தாமரை 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 நாயகம் வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டு பிள்ளை இந்த ஊருக்காக உழைத்திட, இந்த புதுச்சேரி மாநில வளர்ச்சி அடைந்திட தாமரை சின்னத்தில் வாக்களிங்க அம்மா. தாமரை சின்னம் தான் புதுச்சேரி வளர்ச்சியின் சின்னம். மக்கள் முதல்வருடைய கருத்தை வளப்படுத்த வேண்டும். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் இளமமுதன் இணைந்திருக்கிறார். இளமமுதன், இறுதிக்கட்ட பரப்புரை எந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது? புதுச்சேரியில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அனைத்து கட்சியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள்.
குறிப்பாக பாரதிய ஜனதா வேட்பாளரான நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சரின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கதிர்காமம் தொகுதியில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதாவது வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட 25ஆம் தேதி தொடர்ந்து 2 நாட்களுக்கு பிறகு, அதாவது 27ஆம் தேதி முதல் முதலமைச்சர் இடைவிடாது தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நாள் ஒன்றுக்கு 2 தொகுதிகள் என குறிப்பிட்ட அவர் 30 தொகுதியிலும் முழுமையாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என மாகே தொகுதி 600 கிலோமீட்டர் தாண்டியும் ஏனம் தொகுதி 850 கிலோமீட்டர் தாண்டியும் அவர் சென்று பிரச்சாரம் ஈடுபட்டார். இதன் இறுதி கட்டத்தில் தான் தற்பொழுது முதலமைச்சர் தாமரை சின்னத்துக்காக வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். இதே போல காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான வைத்திலிங்கத்துக்கு ஆதரித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுகவின் மாநில அமைப்பாளர் சிவா உட்பட கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் நகர பகுதியில் ராஜ்பவன், உப்பளம் ஆகிய பகுதிகளில் கை சின்னத்துக்கு வாக்கு கேட்டு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதேபோல அதிமுக வேட்பாளரான தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலர் நகரம் முழுவதும் 2 சக்கர வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாலை 6 மணியுடன் இந்த பிரச்சாரம் ஓய்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி இளவமுதன்.